ஸோ 2025 ஐபிஎல் சீசன் சிஎஸ்கேனிக்கு வெற்றிகரமாக முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் 2026 வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சிஎஸ்கேனி தற்பொழுது தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் மீன்ஸ் ஆக்ஷனில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மினி ஆக்ஷன் வந்து இந்த ஆண்டு இறுதியில் நடக்க போகுதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே சிஎஸ்கேவுடைய பிளான் வேறு மாதிரி இருக்க போகுது. எந்தெந்த பிளேயர் நம்ம எடுக்கலாம், எந்தெந்த பிளேயர் நமக்கு தேவைப்படுது, எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தல தோனி அவர்கள் வந்து இந்த சீசனோட கடைசி ஆடுவாரா, இல்லை வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிப்பாரா, மீண்டும் அடுத்த சீசனுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அவர் வந்து சூசகமாக இன்னும் 6 மாதம் இருக்குது, என்னுடைய பாடியை பொறுத்து அது சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் நான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ பட் இருந்தாலுமே நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையுமே வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்து வைக்கிறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சைடில் இருந்தும் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே அணிக்கு வரப்போகிறாங்க. நம்ம தல தோனி அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு முக்கியமான பிளேயருக்கு சிஎஸ்கேனி போக போகிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த ட்ரேட் விண்டோ வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ராஜஸ்தான்லேருந்து சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேனிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு 100% உண்மை அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியல. ஏன்னா ஆர்ஆர் வந்து அவரை வெளியே விடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ரொம்ப காலமாக ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக சஞ்சு சாம்சன் ஆடி இருக்காருங்க. ஏகப்பட்ட சதங்கள் அடிச்சிருக்காரு, ஏகப்பட்ட ரன்ஸை கூச்சிருக்காரு, விக்கெட் கீப்பிங்கில் அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்படின்போது என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் விடுவிப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே நடந்த அந்த மனஸ்தாபத்தால் மேபி வெளியே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது ரொம்ப போகாமல் இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னா அவர் வந்து அதே அணியில் வந்து இந்த மனஸ்தாபத்தோடு ஆடி இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு சக்ஸஸும் கிடைக்காது அப்படின்றதுனால மேபி அவர் வந்து வெளியே வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி சிஎஸ்கேனி நம்ம தல தோனி அவர்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக சஞ்சு சாம்சன் எடுத்தாங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பிக்காக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. பட் இந்த கருத்தில் எந்த அளவுக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் இருந்தாலுமே நாசுக்கா அவர் வரதை பற்றி ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல யாரை வந்து வெளியெடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்து சிவம் துபே ஒரு முக்கியமான பிளேயராக இருக்காருங்க. சிவம் துபே என்னதான் சிஎஸ்கேனிக்கு ஒரு 3 சீசனாக அற்புதமான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருந்தாலுமே இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிர்பார்த்தது அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலுமே இந்த சீசனில் வந்து அதிக ரன் அடித்த ஒரு வீரர் என்ற பட்டியலில் சிஎஸ்கேனிக்காக இவர் தாங்க முதலிடத்தில் இருக்காங்க. பட் சிஎஸ்கேனி இவரை நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 12-13 கோடிக்கு எடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ அந்த ஒரு ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸை வந்து இந்த சீசன் அவர் ஆடி இருக்கார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மற்ற வீரர்களை கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான நாக்கு இந்த சீசன் வந்து சிஎஸ்கேனிக்கு கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலுமே என்ன ஒன்று அப்படின்னா அந்த ரன்ஸ் அடித்த விதம் என்பது ஸ்லோவாக ஆடி இருக்காரு அப்படின்றது இங்கே ஒரு பேசக்கூடிய விஷயமா இருக்குது. பட் இந்த சுச்சுவேஷன் இந்த ஃபார்மெட்டில் இந்த ஐபிஎல்ல இப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ அதிரடியான ஆட்டங்கள் பல சிக்ஸர்களை எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சீசன் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவான சீசனாக இருக்குங்க. இவ்வளோ சீசனில் வச்சுருந்த ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே இந்த ஒரே சீசனில் வந்து இறக்கிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இவர் மீது கொஞ்சம் ஒரு கண்ணாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சிவம் துபே அவர்களை வந்து இந்த சீசனில் வந்து வெளியே விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட்டை வந்து குறைச்சி அவரை வந்து உள்ளே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியும் வந்து போட்டுட்ருக்காங்க. எங்கே நம்ம கொடுத்த அந்த 12 கோடியை தாண்டி அவர் வந்து அதிக விலைக்கு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு கேள்வியாகவும் இருக்குது. ஸோ நம்ம இது கொடுத்து அவரை வந்து வச்சுட்டு இருக்கிறதே நமக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான். மேபி இதில் விட்டு ஆக்ஷனில் போய் அவர் அதிக கோடிக்கு போய் அதையும் தாண்டி அவருக்கு நம்ம கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம ஒரு பிளேயரை இழக்கிற சுச்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணிட்டு தான் அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து சிவம் துபே வந்து சிஎஸ்கேனி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு கண்ணு ரவீந்திர ஜடேஜா பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவருக்கு 18 கோடி கொடுக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க. மேபி அவருக்கு ஒரு 10 கோடி கொடுத்தா கூட 8 கோடி சேவ் இல்லைங்களா? ஸோ அந்த 10 கோடின்றது மிகப்பெரிய ஒரு தொகை தான் அவருக்கு. ஸோ ரவீந்திர ஜடேஜாவுடைய இந்த செயலில் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இந்த ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே இவங்க 2 பேர்கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட 31 கோடி ரூபாய் இருக்குங்க. ஸோ அந்த 31 கோடி ரூபாயில் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி இவங்களை எடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய பிளானாக இருக்க போகுது. 2 பேருக்கு அந்த 31 கோடின்றது ஒரு 10-15 கோடி, ஒரு எப்படின்னா சிவம் துபேக்கு ஒரு 6-7 கோடி, நம்ம ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு 10 கோடி அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 14-15 கோடி ரூபாய் வந்து சேவ் ஆக போகுதுங்க. அதை வச்சு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பிளேயரை வந்து சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை சஞ்சு சாம்சன் வெளியே வராரு அப்படின்ற பட்சத்தில் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவர் மேலே பண்ணால் சிஎஸ்கேவுக்கு ஒரு பேக்கப் பிளேயராக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு டிசிஷன் தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் விண்டோவும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரேடில் வந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ் ஏகப்பட்ட அணிக்கு மாற போகிறதாகவும் அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது.
உண்மையாகவே இந்த அப்டேட்டில் வந்து அந்த வீரர்கள் எல்லாம் மாற போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குங்க. ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷனை வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஷனில் வந்து எந்தெந்த வீரர்கள் சிஎஸ்கேனி தட்டி தூக்க போகிறாங்க அப்படின்ட்டு தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2026 சீசனுக்கான மினி ஆக்ஷன் வந்து இந்த ஆண்டு நவம்பரில் டிசம்பரில் நடக்க போகுதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் நிறைய வீரர்கள் வந்து உள்ளே வர போகிறாங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் ஆகட்டும், இந்தியன் பிளேயர்ஸ் ஆகட்டும், நிறைய லெஜெண்டரி பிளேயர்ஸ் வந்து இந்த ஆக்ஷனில் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ இப்போது நிறைய வீரர்களை நம்ம பார்க்க போகிறோம். பட் என்ன ஒன்றுனா, எந்த டீம் அதிகமாக பைசாவை வச்சுருக்காங்களோ அந்த டீம் தாங்க வந்து அந்த முக்கியமான வீரர்களையும் எடுக்க போகிறாங்க. இந்த சீசன் அந்த மினி ஆக்ஷனில் ஏகப்பட்ட டீம் நல்ல ஸ்குவாடை எடுத்தாங்க. பட் இருந்தாலுமே எஸ்ஆர்எச் அணியெல்லாம் பார்த்தோம்னா என்ன ஒரு ஸ்குவாடுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் வந்து எந்த இடத்துல அவங்க முடிச்சுட்டு போனாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த சீசன் ஃபுல்லுமே அவங்கள எல்லாருமே முடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்துச்சு. பட் இந்த சீசன் சிஎஸ்கேனி கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோட வருவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நல்ல பவுலிங் யூனிட் வச்சுருக்காங்க. இந்த பவுலிங் யூனிட்டில் இன்னும் இன்னும் 2 பேரை வந்து செட் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு 150 ஸ்பீடில் போடக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பாஸ் பவுலர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு நல்லாயிருக்கும். அந்த நியூ பாலில் போடக்கூடிய ஒரு டேலண்டான ஒரு பவுலர் வந்து சிஎஸ்கேனி பிக் பண்ண நல்லாயிருக்கும். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீம் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. எல்லாருமே நல்லாயிருக்கு. நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. டிஎன்பிஎல்ல சும்மா கொளுத்துன்னு கொள்ளிட்டு இருக்காரு. நம்ம விஜய் சங்கரும் அற்புதம் ஆடிட்டு இருக்காரு. எல்லாருமே சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அனுசுல் காம்பேஜெல்லாம் வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க. டெஸ்ட்டு இங்கிலாண்டே தொடரில் அற்புதமாக போட்டிருக்காரு. நம்ம ஊர்வில் பட்டேல், ஆயுஷ் மேத்தே, ஆண்ட்ரஸ் தார்த், வனிஷ் பேடி, சைக் ரசீட், எம்எஸ் தோனி, டெவில் பிரவிஸ், டெவன் கான்வே, ராகுல் திரிபாதி, ஸோ ஏகப்பட்ட பேர் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. பட் சிஎஸ்கே எந்த ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்காங்க, என்ன பண்ணலாம், என்ன பிளான் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இப்போது டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் மேஜர் லீக்கில் அற்புதமாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல இன்னிங்ஸ், நல்ல கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு நம்ம டியூ பிளேசிஸ் அவர்கள், நம்ம சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள். அந்த இடத்துல வந்து நம்ம டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அந்த தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக வந்து இதுக்கான பிளானில் இருக்க போகிறாங்க. என்னன்னா அதுக்கு முன்னாடி ஜோகன்பெர்க், ஸோ அங்கே ஒரு இது இருக்குங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா T20யில் நம்ம சிஎஸ்கே டீம் இருக்குது. ஸோ அந்த ஃபோக்கஸ் அடுத்தது அங்கே இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐபிஎல். பட் அதுக்கு முன்னாடி மினி ஆக்ஷன் நடக்க போதில்ல. ஸோ அதுக்கான பிளானில் இருப்பாங்க. மேபி டியூ பிளஸஸை இந்த சீசன் சிஎஸ்கே இன்னைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. என்ன ஆட்டம் அற்புதமாக ஆடிட்டு இருக்காருங்க டியூ பிளஸஸ். அவருக்கு 40 வயசு தான் ஆயிருக்க தவிர இன்னிங்ஸ் அந்த கொஞ்சம் கூட மாறல அப்படின்னு கூட சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய ஆட்டத்தை. கண்டிப்பாக சிஇஓ காசி விஸ்வநாதனும் அவர் பார்த்துருப்பாரு. அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக அவரை எடுத்தாங்கன்னா ஒரு வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம இந்த சீசன் பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சிவம் துபே அவர்களை சிஎஸ்கே அணி வெளியிடு போவதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ ஒருவேளை சிஎஸ்கே அணி வந்து ராஜஸ்தானுக்கு இவரை ட்ரேட் பண்ணிவிட்டு சஞ்சு சாம்சன் எடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த ட்ரேடில் வந்து யாருக்கு சக்ஸஸ்ஃபுல் அமைய போகுது, யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ண போகிறாங்க, என்ன பிளான் சிஎஸ்கே அணி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.